பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ நான் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குமா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது சார். பிக் பாஸ் சீசன் நீங்கள் ரெடியா? நான் ரெடி. நீங்களாம் ரெடியா? இந்த நிகழ்ச்சிகள்லாம் வந்து ஏதோ என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லை, அந்த நிறுவனங்கள் கோடிக்கணக்கிலே சம்பாதிப்பதற்கான ஒரு வழிவகை. பாதி பேர் ஸ்கிரிப்டட்ன்றாங்க, பாதி பேர் இல்லை இது ஸ்கிரிப்ட் இல்லை அப்படின்றாங்க. ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், நான் முன்கூட்டியே கூட அசைன்மெண்ட் கொடுக்கலாம், இப்படி இப்படி பண்ணுங்க, இப்படி செய்யலான்னு கூட உள்ளே வந்து ஒரு 100 நாள் அடைச்சி வச்சுக்கிட்டு என்னையோ எதையோ பண்ணலாம். பொதுவாகவே இங்கே கலந்து கொள்கிறவர்கள் யாரும் சிறுவர்கள் அல்ல, இளம் வயதை தொட்டவர்கள் அல்லது இளமையை கடந்தவர்கள். எல்லோருக்கும் 100 நாள் ஆசைவாசைகள் வரத்தானே செய்யும், யாருக்கு வராது? ஒரு நாள் கூத்து, இவர்கிட்ட ஒரு நாளுக்கான சரக்கு தான் இருக்கு, இதுக்கு மேல இவர் இந்த ஷோல தாங்க மாட்டாரு. காம களியாட்டங்கள் ஓடுதுன்னு பேசுறாங்க. இதற்கு முன்னாடி 8வது சீசன்ல அப்படி ஒரு பிரச்சனை பெருசா இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். பிக் பாஸ் 9 அப்படிங்கிறது வந்து மொத்தம் 18 பேரை தேர்வு செய்திருக்கிறது. இந்த வாட்டி 18 பேர் கிட்ட இருக்கும். அது பிக் பாஸ் 9னா 9 பிரிச்சிருக்காங்க. பெண்கள் 9, ஆண்கள் 9. ஆனால் இந்த விஷயத்தில் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, பெண்கள் 10, ஆண்கள் 8. ஒன்று நல்லா சமைக்க தெரியும், 2வது நல்லா பேச தெரியும், 3வது நல்லா காதல் பண்ண தெரியும். பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்துடணும். ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீ ஏதாவது சின்னதாக பண்ணால் கூட அவங்களுக்கு ஒரு ஹோப் வந்துக்கிட்டே இருக்கும். இதை வந்து கோடிக்கணக்கில் வருமானம் பார்ப்பதற்கான ஒரு சித்து விளையாட்டு. இதுக்கு யாரு இப்போ நடுவர்னா விஜய் சேதுபதி. எதை வச்சு முத்து அருன்னு சொல்றீங்க? அதுல ரொம்ப நக்கலா இருந்தது சார், பொறாமையும் இருந்தது. இந்த பக்கம் இந்த பெரியவர் நடித்த அந்த அற்புதமாக மயிலுக்கு 3 புதகுழி வெட்டி புதைச்சதும், அவர் நீதிமன்றத்தில் வந்து யதார்த்தமாக பயிர் காஞ்சி போச்சு, நான் போகணும்னு சொல்லும் பொழுது நீதியரசர் அவர் எடுத்து சொல்லுங்க, இதுக்கெல்லாம் போக முடியாதுன்னு சொல்லும் போது நீதியரசர் சொல்ல, பயிர் தானே உங்களுக்கு எத்தனை மூட்டை நெல் விளையும், அதுக்கு காசு சார் அதெல்லாம் ரொம்ப தோட்டத்தில் போட்டிருந்த பயிரெல்லாம் ஏதோ இதாகி அழுகி பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரியான ஒரு திரைப்படத்தில் நடித்த நடிகர் விஜய் சேதுபதி பிக் பாஸ் போன்ற அருவருக்கத்தக்க நிகழ்ச்சியில் நடுவராக போகிறதுங்கிறது என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. ரியாலிட்டி, இந்த நடிகர் வந்து ரியாலிட்டியாக அப்படி இருக்கிறாரு, இப்படிலாம் வாழ்றாரு. ரியாலிட்டி ஷோ தான் சார். இல்லை, ரியாலிட்டி இல்லைங்கிறதானே பிரச்சனை. 24/7 கேமரா உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும் சார். அப்படி சார் ரியாலிட்டி இல்லை. இல்லை, நீங்கள் 24/7 இயங்கட்டும், தூங்குற போது இயங்குதா? ஆமா சார். சரி, என்ன பண்றாங்கிறத காட்டிக்கிட்டே இருப்பாங்க சார். அப்போ நீங்க பார்த்தது இல்லையா? அப்போ கழிவுற போகும்போது சார் உடை மாத்துறதை காட்டுவானா? அதெல்லாம் இங்கிதம் இல்லாத ஒரு செயல். அவ கட்டி பிடிக்கிற மட்டும் காட்டுறீங்க, இது என்ன நாகரிகம்? இதோ பல்லுன்னு அக்கா வரப்போறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மினிதா வரப்போறாங்க, இப்படிலாம் பேசுறாங்க. யாரு சமைப்பாங்க, யார் லவ் பண்ணுவாங்க? 100 நாள் வாழணுமே உள்ள. சரி, சமைக்கிறத அவங்க பாத்துக்கிட்டோம் சார். யார் லவ் பண்ணுவாங்கன்றதெல்லாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல? அது பண்ணுவாங்கல்ல, ஏற்கனவே கடந்த காலங்களில் நடந்திருக்குல்ல. நான் கூட இப்போ என்ன யோசிக்கிறேன், ஓ நம்மளும் போயிட்டா லவ் பண்ணிடலாம், பொண்டாடி முளக்காத்தால் அடிப்பா. அப்சரா சீசே திருநங்கை பார்க்கறது ரொம்ப கியூட்டா இருக்கும், தெரியுமில்ல உங்களுக்கு? ரொம்ப தெரியும் சார். இவங்களை லவ் பண்றது கூட இங்கே ஒரு கூட்டம். பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட முகில் அவர் தான் நினைஞ்சிருக்காரு. நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? இருக்கிறேன். பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ நான் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குமா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது சார். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வரும்போது அந்த ஒரு பிக் பாஸுக்கு நிறைய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அப்புறம் அதை போக போக வந்து அவ்வளோ பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. ஏன்னா பிக் பாஸையும் தாண்டி உள்ள இதெல்லாம் ஒரு ஸ்கிரிப்டடு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அங்கே அரங்கேறிட்டு இருக்குன்ற மாதிரி ஒரு கமெண்ட்ஸும் வந்துட்டுருக்கு. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க, உங்களோட பார்வை? பிக் பாஸ் 9 இந்த விஷயத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா கமலஹாசன் நடத்தினார், ஆமாம், இப்போ விஜய் சேதுபதி நடத்துகிறார். பொதுவாக மக்களுக்கான என்டர்டெயின்மெண்ட் வந்து தொலைக்காட்சிகளில் இருக்குமே ஆனால் அல்லது ஊடகங்களில் இருக்குமே ஆனால் அது ஒரு பண்பட்ட விஷயமாக இருக்கும். பண்பாடுகள் சிதைந்து விடக்கூடாது. கருத்தியல் ஆழமாக இருக்கலாம், ஆனால் கலாச்சாரம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த நிகழ்ச்சிகள்லாம் வந்து ஏதோ என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லை, அந்த நிறுவனங்கள் கோடிக்கணக்கிலே சம்பாதிப்பதற்கான ஒரு வழிவகை. அப்படி தான் நான் பார்க்குறேன். பாதி பேர் ஸ்கிரிப்டட்ன்றாங்க, பாதி பேர் இல்லை இது ஸ்கிரிப்ட் இல்லை அப்படின்றாங்க. ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், நான் முன்கூட்டியே கூட அசைன்மெண்ட் கொடுக்கலாம், இப்படி இப்படி பண்ணுங்க, இப்படி இப்படி செய்யலான்னு கூட
உள்ளே வந்து ஒரு 100 நாள் அடைச்சி வச்சுக்கிட்டு என்னையோ எதையோ பண்ணலாம். ஒரு மனிதன் வந்து பொதுவாகவே இங்கே கலந்து கொள்கிறவர்கள் யாரும் சிறுவர்கள் அல்ல, இளம் வயதை தொட்டவர்கள் அல்லது இளமையை கடந்தவர்கள். எல்லோருக்கும் 100 நாள் ஆசைவாசைகள் வரத்தானே செய்யும், யாருக்கு வராது? ஆனால் உள்ளே இருக்கும்போதே என்னென்னமோ களியாட்டமெல்லாம் நடக்குதுன்னு பேசுகிறாங்க, காம களியாட்டங்கள் ஓடுதுன்னு பேசுகிறாங்க. இதற்கு முன்னாடி 8வது சீசனில் அப்படி ஒரு பிரச்சனை பெருசாக இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். முத்துக்குமரன் போன்ற ஆளுமை மிகுந்த சிந்தனையாளர்கள் உள்ளே இருந்தாங்க. அதனால தான் முத்துக்குமார் போன்றவர்கள்லாம் இன்றைக்கி வெளிச்சத்துக்கு வந்திருக்காங்க. பிக் பாஸ் 9 அப்படிங்கிறது வந்து மொத்தம் 18 பேரை தேர்வு செய்திருக்கிறது. இந்த வாட்டி 18 பேர் கிட்ட இருக்கும். அது பிக் பாஸ் 9னா 9 பிரிச்சிருக்கலாம் தானே, பெண்கள் 9 ஆண்கள் 9. ஆனால் இந்த விஷயத்தில் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா பெண்கள் 10 ஆண்கள் 8. இதில் கூடுமானவரை பார்த்தீங்கன்னா மேபி யார் வராங்க அப்படின்னு இல்லை கூடுமானவரை என்னென்னா போர்க்களத்தில் நின்று தமிழர்களை பாதுகாத்தவர்களே வரும் இல்லை, சரிங்களா? அல்லது தமிழ்நாட்டிற்கு நேர்ந்த கொடுமைகள் வருகிற போது அதை தட்டி கேட்பவர்கள் யாரும் இங்கே உள்ள போகல சார். இது என்டர்டெயின்மெண்ட் இல்லை, என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தாலும் பட்டிமன்ற பேச்சாளர்களும் போகிறாங்கல்ல, சிந்தனையாளர்கள் போயிருக்கிறாங்கல்ல, அறிவாற்றலர்களும் உள்ளே இருக்கிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் எதை பற்றி பேசுவாங்க? அவங்களுக்கான இடம் இது இல்லை, அவங்களுக்கான களம் இது இல்லை. அதனால தான் நீங்கள் வந்து அந்த மாதிரி ஆட்கள் வெளியேற்றப்படுறாங்க, புரியுதுங்களா? அப்போ அது எதற்கான நிகழ்ச்சி? 3 விஷயத்த வந்து இந்த நிகழ்ச்சி பிரதிபலிக்குதுன்னு நம்ம பேசுகிறோம். 1 நல்லா சமைக்க தெரியணும், 2வது நல்லா பேச தெரியணும், 3வது நல்லா காதல் பண்ண தெரியணும். என்ன சார் இது உங்களோட இதுவா? இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா இந்த 3 ஒரு நிகழ்ச்சியை வந்து நடத்துதுன்னு சொன்னால் அது எப்படி? இது நாட்டுக்கு ஏதாவது பொருந்துதா? இந்த தேசத்திற்கு ஏதாவது பொருந்துதா? இப்போ இதில் கலந்து கொள்ளுகிற அது பொருந்துதா பொருந்தது இல்லையா அப்படின்றது வந்து அதுதான் நீங்கள் சொன்னவருக்கு புரியுது எனக்கு. அதுதான் காசுன்னு சொன்னேன். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? இதை வந்து கோடிக்கணக்கில் வருமானம் பார்ப்பதற்கான ஒரு சித்து விளையாட்டு. இதுக்கு யார் இப்போ நடுவர்னா விஜய் சேதுபதி, சரிங்களா? உண்மையிலேயே விவசாயி படம் பார்த்தீங்களா, கடைசி விவசாயி? பார்த்தேன் சார். அதில் வந்து என்னை ரொம்ப ஈர்த்த திரைப்படம் அந்த பெரியவர் நடித்த அந்த அற்புதமாக மயிலுக்கு 3 புதகுழி வெட்டி புதைச்சதும் அவர் நீதிமன்றத்தில் வந்து யதார்த்தமாக பயிர் காஞ்சி போச்சு நான் போகணும்னு சொல்லும் பொழுது நீதியரசர் அவருக்கு எடுத்து சொல்லுங்கள், இதுக்கெல்லாம் போக முடியாதுன்னு சொல்லும்போது நீதியரசர் சொல்ல பயிர் தானே உங்களுக்கு எத்தனை மூட்டை நெல் விளைங்க, அதுக்கு காசு சார். அதெல்லாம் ரொம்ப நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரியான ஒரு திரைப்படத்தில் நடித்த நடிகர் சேதுபதி, விஜய் சேதுபதி பிக் பாஸ் போன்ற அருவருக்கத்தக்க நிகழ்ச்சியில் நடுவராக போகிறதுங்கிறது என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. 1. 2வது இதில் யார் இப்போ கலந்துக்க போகிறாங்கன்னா அந்த 18 பேர் பட்டியலாக இப்போ கொண்டு வந்தாங்க. கம்ருதீன்னு ஒருத்தர், அவர் வந்து மகாநதி சீரியலில் குமரன்கிற அந்த சீரியல் நான் ஒரே ஒரு நாளோ 2 நாளோ பார்த்தேன். நல்லா நடிச்சிருப்பார், இயல்பான ஒரு நடிப்பை கொடுத்துருப்பார், ஒரு நல்ல நடிகரும் கூட. இப்போ இவங்கெல்லாம் ஃபேம் இல்லை சார். இப்போ இவங்கெல்லாம் சீரியலில் டெய்லியுமே நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகிற ஒரு பர்சன். அப்போ அவங்கெல்லாம் வந்து பிக் பாஸ்ல இருக்கும்போது இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு மக்களுக்கு இன்னுமே ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் ஆகுது. அது வந்து ரியாலிட்டியாக இருந்தால் பிரச்சனை இல்லையே. இது ரியாலிட்டி, இந்த நடிகர் வந்து ரியாலிட்டியாக அப்படி இருக்கிறாரு, இப்படிலாம் வாழ்றாரு. ரியாலிட்டி ஷோ தான் சார். இல்லை ரியாலிட்டி இல்லைங்கிறதானே பிரச்சனை. 24/7 கேமரா உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும் சார். அப்படி சார் ரியாலிட்டி இல்லை. இல்லை நீங்கள் 24/7 இயங்கட்டும், தூங்குற போது இயங்குதா? ஆமாம் சார். சரி, என்ன பண்ணுறாங்கிறத காட்டிக்கிட்டே இருப்பாங்க சார். அப்போ நீங்கள் பார்த்தது இல்லையா? அப்போ கழிவறை போகும்போது சார் என்ன சாருங்கிறீங்க? நீங்கள் தானே சார் சொல்கிறீங்க 24 மணி நேரமும் என்டர்டெயின்மெண்ட்னு சொல்கிறீங்கல்ல சார். ஏதாவது பேச இல்லை நான் என்ன கேட்குறேன்னா என்டர்டெயின்ங்கிறது அதுக்கு ஒரு பார்ட் இருக்கு. மூச்சு முன்னாடி அப்படி இல்லை சார். இப்போ 24/7 மக்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஸ்கிரிப்டட்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி இல்லைன்னு காமிக்கிறதுக்காக. ஸ்கிரிப்ட் இல்லாமல் எப்படி கழிவறையை காட்ட மாட்டேங்கிறாங்க? ஸ்கிரிப்ட் போட்டு தானே கழிவறையை காட்டாமல் இருக்கிறாங்க. அன்ஸ்கிரிப்டட்னா என்ன? இது ஸ்கிரிப்ட் இல்லை, அன்ஸ்கிரிப்டட். இயல்பாக இருக்கக்கூடிய விஷயங்களை வெளிக்கொண்டு வரணுங்கிறது. அது எல்லாத்தையுமே கொண்டு வரணும். உடை மாத்துறதை காட்டுவானா? அதெல்லாம் இங்கீதம் இல்லாத ஒரு செயல். அவ கட்டி பிடிக்கிற மட்டும் காட்டுறீங்க, இது என்ன நாகரிகம்? எப்படி இருக்கு? நீங்கள் இன்னும் உடை மாத்திரம் காட்டிங்கன்னா உங்களுக்கு காசு இன்னும் கூட வருமே, பார்வையாளருக்கு இன்னும் கூடுவானே. அறிவிருக்கதா இல்லை நான் பேசுகிறதே கொஞ்சம் முகம் சுளிக்கிற மாதிரி இருக்குல்ல, அதை பார்க்குறவனுக்கு எவ்வளோ முகம் சுளிக்கும். என் போன்றவர்கள்லாம் அப்படியே பார்க்கும்போது ரத்தம் கொதிக்குது.
இந்த தேசத்தை காப்பாற்றுவதற்காக நம்ம இத்தனை வருஷம் சிறையெல்லாம் போயிருந்தோம். இந்த தேசத்துக்காகவே இவ்வளோ நாள் போய் உழைச்சோம். எத்தனை நாள் தூக்கம் இல்லாமல் கிடந்தோம். எத்தனையோ நாள் பட்டினி, எவன் வீட்லேயும் சோறு போட மாட்டான் நம்மளை பார்த்தாவே. அடுத்து பார்வதின்னு ஒரு பொண்ணு இதில் வர்றாங்க உள்ள. அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்து வந்து திவாகர், யார், இந்த வாட்டர்மெலன்னு ஒருத்தர். அவர் இப்போ அண்மையில் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கினார். தெரியுமில்ல உங்களுக்கு? தெரியும் சார். அவர் ஒரு பிசியோதெரபிஸ்ட் இத்தனை. ஆமாம் சார். இப்போ அவர் இந்த நிகழ்ச்சிக்குள்ளே வராரு. அடுத்து ஜெமி, குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட அந்த பொண்ணு. ரேடியோ மிர்ச்சிலையும் வர்ணனையாளராக தொகுத்து வழங்கக்கூடியது. சிங்கிள் பசங்கங்கிற ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி ரொம்ப அற்புதமாக கொண்டு போன ஒரு பொண்ணு. அடுத்து ராம்போன்னு ஒருத்தர் உள்ள வர்றார். ரமேஷ் அவர் நடன இயக்குனர். இவங்களை பற்றி பெருசாக பேசணும்னு நான் நினைக்கிறேன். கிராமத்து மேடைகளில் நடனம் ஆடி தன் வயிற்று பிழப்பை போக்கிய ஒரு தங்கை. 2 வயசில் அப்பா அம்மா பிரிஞ்சுட்டு. தெரியுமில்ல உங்களுக்கு? தெரியாது சார் அவரை பற்றி. அவங்க அப்பா இன்னொரு திருமணம் பண்ணிட்டு போயிட்டார். அவங்க அம்மா இன்னொரு திருமணம் பண்ணிட்டு போயிடுச்சு. இதில் 3 குழந்தைகளை அனாதையை விட்டுட்டு போய் இவங்க அனாதை ஆசிரமத்தில் வளர்ந்த பொண்ணுங்க. வழி நிறைந்த வாழ்க்கை சார். அவங்க சந்திக்காதது எதுவுமே இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன். ரம்யா ஜோ அவங்க தான் வெல்லுவாங்க, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஏன் தெரியுமா? எல்லாமே அவங்க கற்றுருக்காங்க. நம்ம ஏற்கனவே பேசணும், சமையலும் கற்றுருக்காங்க, காதலையும் கற்றுருக்குறாங்க, அடுத்து பேச்சுத்தன்மையிலையும் கற்றுருக்காங்க. நிச்சயமாக அவங்க வெற்றி பெறுவதற்கு 100% வாய்ப்பு இருக்குது. அவங்க வெற்றி பெறும்போது நம்ம பேட்டி கொடுப்போம் கண்டிப்பாக சார். ஒன்று ஆதிரை சௌந்தரராஜா மகாநதி சீரியலில், இப்போ மகாநதி சீரியலில் நடிக்கிறவங்க தான் இப்போ நிறைய பேர் உள்ளே வந்திருக்காங்க. அந்த சீரியல் அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சா என்னன்னு எனக்கு தெரியலை. அடுத்து வந்து ஜனனி அசோக்குமார், நாம் இருவர் நமக்கு இருவருங்கிற அந்த தொடரில் நடித்தவங்க. விஜய் சோபனா. அடுத்து வினோத் பாபு, கலக்கு போவது யாரில் வந்தார்ல. அப்சரா ஜிசே, திருநங்கையாக இருக்கக்கூடியவங்க இதுக்குள்ளே வர்றாங்க. இப்போ யாருக்கு போட்டி தெரியுமா இப்போ நடக்க போகுது? இந்த திருநங்கை அப்சரா ஜிசேக்கும் ரம்யா ஜோர்ஸ்க்கும் தான் மிக கடுமையான போட்டி. நல்ல வந்து ஒரு, ஏன்னா அவங்க முகத்திலே தெரியும், 2 பேர் முகத்துலையுமே நம்ம பார்க்கும்போது புரியுது ஆளுமை மிகுந்த ஒரு. 2 பேருமே யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, சலைச்சவங்க கிடையாது. 2 பேருமே இந்த போட்டியில் பரபரப்பாக பேசப்படுகிற உங்களா வருவாங்க. பிரவீன் காந்தின்னு ஒரு சாதி வெறி பிடிச்ச ஒரு டைரக்டர் உள்ள போகிறாரு. தெரியுமில்ல? தெரியும், அவர் ஒரு டைரக்டர் தெரியும் சார். பக்கா ஜாதி வெறி. அவன் வந்து ஒரு மிகப்பெரிய அயோக்கியம், அப்படி தான் நான் பேசுவேன். இன்னும் சொல்ல போனால் தமிழர்கள் ஒன்றுபடக்கூடாது என்பதிலே கவனம் செலுத்தக்கூடிய இவன் வந்து இப்போ அங்கே உள்ளே போய் சாதியை பேச போகிறான் பாருங்க. பேசினா வெளில வர போகிறாரு, அவ்வளோதானே? இல்லை அதையும் அனுமதிக்குது அந்த நிர்வாகம். அதுதான் இப்போ நான் அந்த இடத்துக்கு தான் வரேன். அது போன்ற அயோக்கியர்கள்லாம் தயவுசெய்து தேர்வு பண்ணாதீங்க. நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய குந்தகத்தை விளைவிக்கும். நீங்கள் ஒரு கோணத்தில் போயிட்டுருக்கிறீங்க, ஆனால் இவன் ஒரு கோணத்தில் இழுத்துட்டு போய் மக்களை முட்டாளாக்கலாம். அடுத்து சபரி அப்படின்னு ஒருத்தர் உள்ளே வர்றாங்க. மாலினி ஜீவரத்னா, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும் சார். விஜய் டிவியில் அந்த பொன்னி சீரியலா அந்த விஷயங்களில் பெருசாக பேசப்பட்டு. அரோரான்னு ஒரு பொண்ணு. அடுத்து பட்டிமன்ற பேச்சாளர் கொங்கு மஞ்சுநாதன். இப்போ பாருங்க, நான் இந்த இடத்துக்கு வரேன். கொங்கு மஞ்சுநாதனுக்கும் பிரவீன் காந்திக்குமே சாதி ரீதியாக பேச போகிறாங்க உள்ள. ஓகே, 2 பேருமே சாதியவாதிகள். இந்த மஞ்சுநாதன் இருக்கிறார்ல, கொங்கு மஞ்சுநாதன், இவர் வந்து என்ன செய்கிறாருன்னா அந்த வள்ளிக்கும்மி ஆட்டம் பெரிய ஃபேமஸ். இப்போ அந்த வள்ளிக்கும்மி ஆட்டத்துக்கு கூட ஒருத்தருக்கு, ஒரு பெரிய சாதி வெறியனுக்கு கூட அந்த தமிழ்நாடு அரசு வந்து என்ன விருது கொடுத்துருக்காங்க, ஒரு விருது கொடுத்துருக்குறாங்கண்ணே, கொலை மாமணி சார். வார்த்தைகள்லாம் அது என்ன விருதுன்னு எனக்கு தெரியல. கொலை மாமணி தான் எனக்கு ஞாபகம் வருது. கலைமாமணி சார். தெரியல எனக்கு. கொலை மாமணின்னு தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஏன்னா அவருக்கு கொடுக்குறாங்கல்ல, அதனால தான் அந்த வார்த்தையை சொன்னேன். அடுத்து இதோ பல்லுனாக்கா வரப்போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வினிதா வரப்போகிறாங்க. இப்படிலாம் பேசுகிறாங்க. ஆனால் வியானா சுபிக்ஷா 2 பேர் உள்ளே வர்றாங்க. இவங்க 2 பேருமே சமூகத்தில் புறையோடி கிடக்கிற பிரச்சனைலாம் தன்னுடைய கருத்தியல் ரீதியாக பேசக்கூடியவங்களும் உள்ளே வர்றாங்க. யூடியூபர் அகமது மீரான் கூட அவர் வருவதற்கு வாய்ப்பு குறையும். ஆனால் 18 பேர் அவங்க தேர்வு பண்ணிட்டாங்க.
10+8 அதை முடிவு ஏன்னா பண்ணிட்டாங்க. அக்மன் மீரான் ஒரு பிக் பாஸ் விடாம எல்லா பிக் பாஸ் சீசனும் வந்து மறுநாள் அதோட விமர்சனங்கள் தொடர்ந்து வைக்கிறவர் ஒரு பர்சன். அவர் எந்த ஒரு இதுவா இருந்தாலுமே அவருவே இப்போ பிக் பாஸ்க்குள்ள வர்றது அது எப்படி பார்க்கப்படுது? நீங்கள் அப்படி பார்த்தா நீலச்சட்டை மாறன் ஒரு ப்ளூ சட்டை மாறன். ப்ளூ சட்டை மாறன் அவர் வந்து திரைப்படங்களை விமர்சனார். கடைசி அவர் ஒரு திரைப்படம் எடுத்தார். ஆமா அது ஓடிச்சா? வில்லேஜ் சமையல்னு ஒன்று இருக்குது. ஆமா ஒரு நாளைக்கு 1 கோடி பேர் பார்ப்பான் அந்த வீடியோ. ஆமா அவங்க எப்படி பண்ணுறாங்க, அவங்க எப்படி செய்கிறாங்க, ஆமா ஏன் சார். அவங்கள இருந்து ஒருத்தரை தூக்கலை? யோசிச்சு பாருங்க நீங்கள். சரி, அதை விட்டுருங்க. மாயஜாலம்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஒரு தம்பி நடத்துகிறார். கருத்தால மிக்க செய்திகளை உடனுக்குடன் சொல்ல. ஆமா ஏன் அவரை உள்ளே இழுக்கல? அவருக்கும் ஃபாலோவர்ஸ் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குது. அப்போ இந்த மாதிரி மிக புகழ் பெற்றவர்கள் உள்ளே வந்து அந்த நிகழ்ச்சி இன்னும் நல்லா இருக்கும்ல. இப்போ நீங்கள் இதில் யார் சமையல்காரன்? யாரு சமைக்கிறதுன்றது இப்ப அங்க பிக் பாஸ்ல அது யாரும் இல்ல பார்க்க இல்ல மாட்டாங்க சார். நான் என்ன நீங்க கேட்குறேன், மட்டும் தான் சார் புதுசா ஒரு கருத்து இல்ல எடுத்துட்டு இல்ல வரீங்க. நான் என்ன சொல்றேன்னா, யாரு சமைப்பாங்க, யார் லவ் பண்ணுவாங்க? 100 நாள் வாழணுமே உள்ள. சரி, சமைக்கிறத அவங்க பாத்துக்கிட்டோம் சார். இல்ல, யார் நான் லவ் என்ன பண்ணுவாங்கன்றதெல்லாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையா? இல்ல அது பண்ணுவாங்கல்ல, ஏற்கனவே கடந்த காலங்களில் நடந்திருக்குல்ல. லவ் பண்ணியே ஆகணும். லவ் பண்ணி தான் ஆகணும். நிறைய பேர் உள்ளே போனால் லவ் பண்ணிடலாம் நினச்சி கூட போவான். எப்படி இருக்குது? நான் கூட இப்போ என்ன யோசிக்கிறேன், ஓ நம்மளும் போயிட்டா லவ் பண்ணிடலாம், பொண்டாடிச்சு முளக்காத்தால் அடிப்பான். சார், ஆக இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நான் என்ன கேட்குறேன்னா, அது வேற வழி இல்லை, சிரித்து ஆத்திக்கணும்னா இந்த நிகழ்ச்சிகளில் நாம் எதிர்பார்ப்பது தேசத்தை பக்குவப்படுத்துகிற நிகழ்ச்சியாக மாற்றுங்க. சார், இப்போ நம்ம இதெல்லாம் பேசும்போது இந்த குக் வித் கோமாளி அஸ்வின் வந்து குக் வித் கோமாளி டைம்ல பயங்கரமான ஒரு ஃபேமஸ் ஒரு பர்சனாலிட்டி. அவருக்கு வந்து ஒரு பயங்கர ஃபாலோயர்ஸ் வந்துட்டாங்க. ஒரு படத்துல நடிக்கும்போது ஒரு ஒரு மேடையில ஒரு வார்த்தையை வந்து தவற விட்டுட்டாரு. உங்களுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவரோட கெரியரே போயிடுச்சு இல்லை சார்? இல்லை, இப்போ அதை திருப்பி ஏன் அவங்க புதுப்பிக்கணும்? இப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. எப்போதுமே சமூகத்தில் வந்து சமூகத்தின் வாழ் நிற்கக்கூடியவர்களை தேர்வு பண்ணுங்க. சமூகத்திற்கு புறமாக இப்போ நீங்கள் அந்த பிரவீன் காந்தியெல்லாம் வந்து சமூகத்திற்கு எதிரானவன், தமிழ் சமூகத்துக்கு முழுக்க எதிரானவன். சிந்தனை என்பது பொதுவானதாக இருக்கணும், எல்லோருக்கும் சமமானதாக இருக்கும். கரெக்ட். அப்போ ஒரு பக்கமே சார்பு நிலை எடுத்தவனையெல்லாம் கொண்டாந்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வச்சா அந்த நிகழ்ச்சி எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி நம்ம பிக் பாஸ் சீசன் பார்த்ததுக்கும் ஒவ்வொரு சீசன்லயுமே வந்து ஏதாவது ஒரு எலிமெண்ட் வந்து கண்டிப்பா ஹைலைட் ஆயிருக்கும் சார். இப்போ இந்த சீசன்ல எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஹைலைட் ஆகும் அப்படின் போது நீங்க கரெக்டா இந்த விஷயம் சொல்றீங்க, இவர் வந்து இப்படி பேசுவாரு, அவர் இப்படி நடந்துப்பாரு. நம்ம இந்த லவ்வுக்கு ஏதாவது நீங்க தானே சொன்னீங்க அங்க காதல் கண்டிப்பா பண்ணுவாங்கன்னா, அது யாராவது பார்த்து வச்சிருக்கீங்களா? இல்ல, இப்ப ஜோசியோ மாதிரி சொல்றீங்களே. இல்ல இப்ப இதுல வந்து நான் சொல்றேன், அப்சரா சீசே திருநங்கை பார்க்குறது ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க, தெரியுமில்ல உங்களுக்கு? ரொம்ப அழகாக இருக்கும். இவங்கள லவ் பண்ணுறது கூட இங்கே ஒரு கூட்டம் இருக்கும். ஆனால் அவங்க அந்த இடத்துக்கு போகவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க முழுக்க சமூக சிந்தனைவாதி. இதில் மாலினி ஜீவரத்னா அவங்களுடைய ஃபிகர்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும் சார், பார்த்துருக்கேன். இவங்களெல்லாம் கண்காணிக்கணும். காதல் வலையில் வீழ்வதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு நான் சொல்ல வரேன். சோசியம் தான் சொல்கிறேன். சரி, இதுக்கு முன்னாடி வந்து விக்ரமன் அவர் கூட அந்த சீசன் விக்ரம் ரக்ஷிதா அவங்களாம் இருக்கும்போது அந்த சீசன் வந்து ரொம்ப அதுவும் ரொம்ப பேசப்பட்ட ஒரு சீசன். இப்போ அவர் யாரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு? ரியல் லைஃப்லயா? ஆமாம், ரியல் லைஃப்பில் பிக் பாஸில் வந்து அவங்கள தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாரு. ஆல்ரெடி ஏற்கனவே அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணார். அந்த பொண்ணு வந்து ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்ட பொண்ணு, அதை ஒதுக்கி விட்டாங்க. அது ரியாலிட்டி வாழ்க்கையில் அங்கே லவ் பண்ணிட்டு ஷோவில் வந்து லவ் பண்ணும்போது ஒட்டிக்கிச்சு. அப்போ கடந்த காலத்தை மறந்துட்டு புதிய காலம் வருகிற போது அதை ஏற்றுக்கிற பக்கம் இருக்குல்ல, அது போலிக்காதல்னு நான் சொல்ல வரேன். நீங்கள் இப்போ இந்த 100 நாள் உள்ளே இருக்க போகிறீங்க. 100 நாளும் டெய்லி பார்க்குற முகங்கள், அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய செயற்பாடுகள், அவருடைய எண்ணங்கள், இது எல்லாமே ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் புரிஞ்சுக்க போகிறாங்க. நிச்சயம் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 சோடி லவ் பண்ணி தான் வெளியில் வரப்போகுது. சார், ஒரு இடத்துல இப்போ இந்த காலகட்டத்தில் நம்மளால டிவி மொபைல் இதெல்லாம் இல்லாத ஒரு வாழ்க்கையே இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு. அப்போ ஒரு இன்னொன்று இது ஒரு பக்கம் பார்க்கும்போது இன்னொரு பக்கம் என்னன்னா பேச்சுகள் ரொம்ப கம்மியாயிடுச்சு, மனிதர்களோட உறவாடுறதே ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு சொல்லும்போது இந்த 100 நாள் இப்போ மனிதர்களோட பேசுறது ஒரே இடத்துல இருக்கும்போது அப்புறம் ஒருத்தரை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நிறைய நல்ல விஷயங்களமாகவும் பார்க்கலாம்ல சார்? இல்லை, நீங்கள் உள்ளே போய் முகம் பார்த்து பேசுவதை விட வெளியிலேருந்து மணிக்கணக்கில் ஃபோனில் பேசுகிறவன் இருக்கான் தெரியுமில்ல. வைரானா கூட வைக்க மாட்டான். நல்ல பாம்பு குறிக்க வந்து கொத்துனா கூட மறந்து பேசுகிறவங்களாம் இருக்கான், நடுகிறவள கூட. அதை எப்படி சொல்கிறது? இப்போ இங்கே உள்ளே போய்
ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் பார்த்து பேச போகிறாங்க. அது எப்படி தெரியுமா நடக்கும்? ஒன்று, கொள்கைவாதியாக இருந்தால் கண்டிப்பாக சண்டை வந்துடும். சரிங்களா? ஏன்னா கொள்கைவாதிக்கு ஒரு சில விஷயங்கள் தான் பிடிக்கும், எல்லாத்தையும் அவன் ஏற்றுக்க மாட்டான். ஒன்று, கொள்கைவாதியாக இருக்கிறான் அப்படின்னா அவன் எல்லா கலையும் கற்றுக்கிட்டு தான் கொள்கைவாதியாக நின்றுருப்பான். நீங்கள் வந்து இப்போ களியாட்டம் ஆடக்கூடியவர்கள், இப்போ நான் சொல்கிறேன், இப்போ ரம்யா ஜோரு வந்து வயிற்று பிழைப்பிற்காக மேடை நாடகங்களில் போய் ஆடி பாட்டுக்கு கூத்தாடி தன் 3 பேரை தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ள வேண்டிய ஒரு தருணம் இருக்கும். அனாதை இல்லத்தில் போய் அவங்க வாழ்வியலை நகர்த்தி அவங்க அந்த இடத்துக்கு வருவதற்கு எவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டிருப்பாங்க, போராடி. அந்த போராட்டம் என்பது சாதாரணம் இல்லை. அந்த வழியை பிக் பாஸில் காட்ட போகிறாங்க. நான் அதனால தான் சொன்னேன் அவங்க தான் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறத நான் ஏன் அழுத்தம் திருத்தமாக சொன்னால், அவர்கள் ஆடிய நடன மேடைகள் இன்றும் குலுங்குகிறது. நான் பார்த்துருக்கேன் அவங்கள கிராமங்களில். அப்போ அந்த நடனம் என்பது சாதாரணமானதில்லை. அவங்க வாழ்க்கையிலேயே தோல்வி அடைஞ்சிருக்காங்க. காதல் தோல்வி எவ்வளோ வலி இருக்கும், எத்தனை சுமைகள் இருக்கும். அப்போ இதுவும் அங்கே பேசப்படும். நீங்கள் வந்து இந்த இப்போ கொங்கு மஞ்சுநாதன் போன்ற பட்டிமன்ற பேச்சாளர்கள் நகைச்சுவையாக பேசுவாங்க, ஆனால் உள்ள இன்டீரியல் என்ன இருக்குன்னு சொன்னால் சாதி வெறி புகுந்து கிடக்கு. பார்க்கிற பார்வையே தப்பா இருக்கும். இந்த சமுதாயத்திலும் நம்ம அப்படிதானே சார் பழகுறோம். ஒரு விதமான ஒரு தரப்பு மக்களோட நம்ம பறந்து விரிந்த சமூகத்துல பழகுறதுக்கும் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள பழகுறதுக்கு வித்தியாசம் நிறைய இருக்கு. இப்போ அங்க போய் அவர் என்ன நிச்சயம் இதுக்குள்ள வந்து நான் சொல்றேன் ஒரு பெரிய கைகலப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. யாருக்கு அடி விழுகும்னு நான் சொல்லிடுறேன். உள்ள உண்மையிலேயே சமூக போராளியாக இந்த தேசத்தின் மீது பற்றுள்ளவன் எவனாவது ஒருத்தியை உள்ள இருந்தா இந்த மஞ்சுநாதனுக்கும் உதவி விழுகும், அந்த பிரவீன் காந்திக்கும் உதவி விழுந்துடும். நாலாம் போயிருந்தாலும் அடிச்சுடுவேன். அவ்வளோ மோசமானவங்க. இப்போ இவர்களையும் தேர்வு செய்திருக்கிறது தேர்வுக்குழு அப்படின்னு சொன்னால் அவங்களாம் நிற்க போகிறதில்ல, அது வேறு. அதிகபட்சம் ஒரு 3 அல்லது 4 எபிசோடில் வெளியில் வந்துடுவாங்க. அதுக்கு மேலே அதுக்கெல்லாம் அங்கே நிற்கிறதுக்கு தாங்காது, வாய்ப்பும் இல்லை. பார்க்கலாம் சார். ஏன்னா அந்த பட்டிமன்ற பேச்சாளருக்கு வெத்தலை போட்டாகணும். அவர் வெத்தலை திம்பார் தெரியுமில்ல, பார்த்துருக்குறீங்களா? அவர் வெத்தலை போடணும். வெத்தலை எவன் வாங்கி கொடுப்பான் உள்ள? தெரிஞ்சுதானே சார் வராங்க அவங்க. வரட்டுமே. அதுதான் இப்போ நீங்கள் உள்ளே வரும்போது பணம்னு வாயை அரிக்கும் போது ஐயா இதுக்காடா வந்தோம்ட்டு போயிடுவான் இருக்குல்ல. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் எல்லா மனப்பக்குவமும் அடைந்தவர்கள் தான் உள்ள 100 நாள் நிற்க முடியும். எல்லாத்தையும் சகித்து கொண்டவர்கள், எல்லாத்தையும் கற்றுக்கொண்டவர்கள். உண்மையிலே ஒரு அருமையான நிகழ்ச்சியாக இருந்தாலும் கூட சமூக பார்வையாளர்கள் இதில் கலந்துக்கணும். சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள், பண்பாட்டு ரீதியாக பண்பட்டவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஃபைன் சார். உங்களோட பார்வை எப்படி இருக்கு, மக்கள் எப்படி வந்து இதை பார்க்க போறாங்க? தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க தான் போறோம் வரக்கூடிய நாட்கள்ல. நேரம் உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.